திருப்பாடல் 89 15-17 முடிய. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆமேன். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு உணர்த்தப்பட்டது, விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். யார் பேறு பெற்ற மக்கள்? ஆண்டவருடைய பேர் ஒளி அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். அது மட்டும் இல்ல, ஆண்டவரே முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அந்த பேறு பெற்ற மக்கள் ஆண்டவருடைய ஒளியில் நடப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பேறு பெற்ற மக்கள் யார்? ஆண்டவரை சொல்றதை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், ஆண்டவர் ஒளியில் நடந்தவர்கள். ஆண்டவரால் தான் எல்லாம் நடந்தது, ஆண்டவரால் தான் எனக்கு வெற்றி கிடைத்தது, ஆண்டவரால் தான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அவருடைய தயவினால் தான் இது எல்லாம் நான் கிடைக்கிறது நினைக்கிறவங்க தான் பேர் பெற்றவர்கள். அதை அறிஞ்சிருக்காங்க. இதுதான் இஸ்ரேல் மக்கள் பைபிளில் நம்ம பார்க்குறோம். யார் பேர் பெற்ற மக்கள் அப்படி சொல்கிறாங்க பார்த்தோம்னா, இஸ்ரேல் மக்களை பார்த்துருக்கோம். எகிப்து தேசத்தில் அவங்க எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சிருக்காங்க, எவ்வளோ வேதனைகள் அவங்க அனுபவிச்சிருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க. ஆண்டவர் தான் எங்களை விடுதலை செய்வார், ஆண்டவரால் தான் இது நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதனால தான் திருப்பாடல் 44 3வது இறை வார்த்தையை படிக்கலாமா? அவர்கள் தங்கள் வாளால் நாட்டை உடைமையாக்கி கொள்ளவில்லை, அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி பெறவில்லை. நீர் அவர்களில் மகிழ்ச்சி உற்றதால் உமது வலக்கையும் உமது புயமும் உமது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றி அளித்தன. ஆமேன். அவங்களுக்கு என்ன வெற்றி கிடைச்சதான்? ஆண்டவருடைய முக ஒளி தான். அவங்க சொல்றாங்க, இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, வேலை பலுவினால கொடுமையாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வாழ்க்கையே கசந்து போயிடுச்சு, வாழ்க்கையா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நொந்து போயிட்டாங்க. அந்த தருணத்துல தான் ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்க? நான் வாளால வெற்றி பெற்றேன், நான் போர் புரிந்து வெற்றி பெற்றேன் நான் சொல்றாங்க? இல்ல. நான் தோல் வலிமையில நான் வெற்றி பெற்றேன்னா சொல்றாங்களா? இல்ல. இது திருப்பாடல் 44 3வது இறை வார்த்தையில நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய வாளால வெற்றி பெறல, அவங்களுடைய தோல் வலிமையால வெற்றி பெறல, அவங்க ஆண்டவரின் முகத்தின் ஒளியே அவர்களுக்கு வெற்றி கொடுத்தது. நமக்கு நல்லா தெரியும், அவங்க 400 வருடங்களாக அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க படாத கொடுமைகளா, அவங்க படாத துன்பங்களா, வேதனைகளா? ஆனா ஆண்டவர்கிட்ட அவங்க முழக்கம் இட்டாங்க. அந்த முழக்கம் அவர் காதில் விழுந்ததுனால அவர் என்ன பண்ணாரு? அவருடைய முகத்தின் ஒளியே அவர்களுக்கு வெற்றி கொடுத்ததுன்னு இந்த 44 3வது இறைவார்த்தை தெளிவா கொடுக்குது. இஸ்ரேல் மக்கள் மட்டுமா? அதே போலதான் தாவீது அரசரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. திருப்பாடல் 4 6வது இறைவார்த்தை, நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். ஆமேன். தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுறார், உமது முக ஒளியை எங்கள் மீது வீச செய்யும்னு. அவருக்கு தெரியுது எது அவருக்கு பாதுகாப்பு, எது அவருக்கு மகிழ்ச்சி, எது அவருக்கு வெற்றி, எல்லாம் தெரிந்ததுனால தான் அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, உங்க முக ஒளியை என் மீது வீச செய்யும். அந்த ஒளியை பெற்றவர்கள் தான் பேறு பெற்றவர்கள் என்று தெளிவா தெரியுது. ஓகே, இதுல நம்ம பார்த்தோம் ஒளியை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை அடைஞ்சாங்க, யார் யாரெல்லாம் அந்த ஒளியை பெற்றிருந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த ஒளினா என்ன? ஒளின்னு இருக்கே, அந்த ஒளினா என்ன? திருப்பாடல் 119 105வது இறை வார்த்தை, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கும் ஒளியும் அதுவே. ஆமேன். இந்த இடத்துல நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, இறை வார்த்தையே விளக்கு. இறை வார்த்தை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து தான் இறை வார்த்தை. நம்ம அந்த இறை வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுதும், இறை வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ளும் பொழுதும் நமக்கு ஒளி கிடைக்கிறது, நாம பாதைக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. இதுதான் திருவெளிப்பாடு 21-23. அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை,
கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆமேன். ஆண்டவருடைய மாட்சியே அது ஒளி, ஆட்டுக்குட்டியே அது விளக்கு. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி. இதுதான் எல்லாரும் உணரணும். இதுதான் நம்ம அவங்க இறை வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க, நங்கூரமாக பிடிச்சிக்கிட்டாங்க. இவர் மூலமாக தான், இறை வார்த்தை மூலமாக தான் நமக்கு விடுதலை, இறை வார்த்தை மூலமாக தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, இறை வார்த்தை மூலமாக தான் எங்களுக்கு வெற்றின்ற இவங்கெல்லாம் புரிச்சுக்கிட்டாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா யோபு 23வது அதிகாரத்தில் 3வது இறை வார்த்தை சொல்லுது, அப்போது அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று, அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். ஆமேன். அவருடைய ஒளியால் நான் இருளில் நடந்தேன் என்று யோபு சொல்றார். யோபுடைய முன்னிலைமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ செல்வ செழிப்பா இருந்திருக்கார். அவருக்கு எத்தனை உறவுகள், எத்தனை ஆடு மாடுகள் ஒட்டகங்கள், அவ்வளோ செல்வ செழிப்பா இருந்தார். ஆனாலும் அவற்றை எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனாலும் அவர் இறை வார்த்தை மீது நம்பிக்கை இழக்கல. அப்போது சொல்றாரு, நான் இருந்த இந்த இருள்ல ஆண்டவருடைய ஒளிதான் என்னை நடக்க வச்சுதுன்னு சொல்றார். ஆமா, இந்த இருளில் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஒரு இருள் ஒரு சூழ்ந்து கொண்டிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு தருணங்கள் இருந்ததுன்னா ஒரு இருள் போன்ற ஒரு சூழ்நிலை வரும். அதே போல தான் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு இருள் போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இருள் போன்ற ஒரு பிரச்சனை, எல்லாம் முடிந்து விட்டது, இதுதான் என் வாழ்க்கையா, இனிமேல் இப்படி தான் நம்ம வாழ போகிறோமா, எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே, யார் முன்னாடியும் பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறோமே, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இந்த இறை வார்த்தை தான் என்னை தொடப்பட்டுச்சு. செப்பனே அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, சியோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் மாவீரர், மீட்பளிப்பவர், உன்னை குறித்து அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் பேரன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து அவர் மகிழ்ந்து ஆடி பாடுவார் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை அப்போ ஆண்டவர் என் நடுவில் தான் இருக்கிறார், என் பக்கத்தில் தான் இருக்காரு, என் துன்பத்தில் தான் இருக்கிறாரு, என் துயரத்தில் என் பக்கத்திலேயே இருக்காரு. அவர் சொன்னது போல அவர் என் வாழ்க்கைக்கு மீட்பராய் இருக்கிறார், எனக்கு அவர் மாவீரராய் இருக்கிறார், அவர் தான் எனக்கு செயலாற்ற போகிறார் என்ற வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். அதை நான் நம்பினேன், அதை நான் விசுவாசிச்சேன். அதுதான் என் வாழ்க்கையில, இருளாயிருந்த வாழ்க்கையில எனக்கு வெளிச்சத்தை காட்டுச்சு. எப்படி யோபு இருளில் இருந்தபோது அவருக்கு வெளிச்சத்தை காட்டுச்சோ, எனக்கும் என் பாதையை மாற்றி ஒரு நம்பிக்கை கொடுத்து என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, என் வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வை கொடுத்து ஒரு ஒளியை காமிச்சிச்சு. அதுக்கு ஒரே காரணம் இந்த இறை வார்த்தை தான். அதை நான் பற்றி கொண்டேன். இதே போலதான் நம்ம எல்லோருக்குமே ஒரு சோதனை காலம் வரும். அது குடும்பத்தில் வரலாம், வேலை ஸ்தலத்தில் வரலாம், அது கடன் மூலமா வரலாம், நோய்கள் மூலமா வரலாம். எல்லாம் வந்து விட்டது என்று நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அந்த ஒரு பீரியடை கடக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார். எப்படி இவங்க இந்த ஒளியை பிடிச்சுக்கிட்டாங்க, ஒளியாகிய அந்த இறை வார்த்தையா அந்த இயேசுவை அவங்க பிடிச்சதுனால அவங்க இதிலிருந்து வெளிவந்தாங்க. அதே போலதான் நம்மளாலையும் இந்த இருளான சூழ்நிலையிலிருந்து வெளிவர முடியும். நமக்கும் வெற்றி கிடைக்கும், நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும், நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இதற்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன? யோவான் 14வது அதிகாரத்தில் 21, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆமேன். 23வது வசனம், அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். ஆமேன். அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஆண்டவரை பிடிக்கும், எனக்கு இயேசுவை பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும் சொல்லிட்டு இயேசு சொல்லி கொடுத்ததை எதுவே நம்ம கடைபிடிக்கலனா எல்லாமே வேன். அவர் சொன்னது என்ன? அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவர் மீது நம்பிக்கை வைச்சாலே போதும், நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். இதுதான் அவர் சொன்னது. அவருடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கணும். இயேசுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சா நமக்கு பிடிச்சதை அவர் செய்ய போறார். அதுதான் இந்த திருப்பாடல் 89ல் 15வது அதிகாரத்தில் சொன்னது போல, அவர்கள் பேறு பெற்ற மக்கள். ஏன் பேறு பெற்ற மக்கள்? ஆண்டவருடைய ஒளியில நடந்தாங்க, அந்த ஆண்டவருடைய இறை வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க, இறை இயேசுவை அவங்க பிடிச்சு கொண்டாங்க. அதனால அவங்க பேறு பெற்ற மக்களா மாறினாங்க. அதனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது, அதனால அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்தது, அதனால அவங்க எல்லா காரியத்திலும் உயர்ந்து போனாங்க.
ஏசாயா 2வது அதிகாரத்தில் 5வது இறை வார்த்தை. யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆமீன். இந்த அழைப்புக்கேற்ப நமக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யாக்கோபின் குடும்பத்தார் யாரு? நம்ம தான். இஸ்ரவேலின் குடும்பத்தாரு நாம தான். நமக்கு எல்லாம் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவருடைய ஒளியில நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த அழைப்பை நம்ம பற்றி கொண்டோம்னா, அந்த அழைப்பை நம்ம ஆண்டு விரும்பி ஏற்றுக்கொண்டோம்னா நமக்கு மகிழ்ச்சி உண்டு, நமக்கு சந்தோஷம் உண்டு. அந்த இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த ஒளியாகிய இறை வார்த்தையை, அந்த இறை வார்த்தையாகிய இயேசுவை நம்ம பற்றி பிடித்து கொண்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எண்ணிக்கை 6வது அதிகாரத்துல 24 26. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆமீன். நாம பேறு பெற்ற மக்களா இருந்தோம்னா நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. ஒளியாகிய இறை வார்த்தையை நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னா நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவசித்து அவர் சொன்ன கட்டளையை நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னா நாமும் பேறு பெற்றவர்களாக ஆவோம். எப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாகும்? ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த இறை வார்த்தையை கடைபிடிச்சு வந்தோம்னா ஆண்டவர் தம் உள்ளத்துக்கு சமாதானம் அருள்வாராக சொல்லப்பட்டிருக்கு. இறை வார்த்தையாகிய இயேசுவை நம்ம பற்றி கொண்டு வந்தோம்னா ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசீர் வழங்குவாராக என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஆற்றலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குறவர் ஆண்டவர். அவருக்கு பிடித்தமானதை செய்யணும். அவருக்கு பிடிச்சமானது என்ன? அந்த ஒளியில நடக்கணும். அப்படி நம்ம அந்த ஒளியில நடந்தோம்னா நாமும் பேறு பெற்றவர்களாகவும், நம்மளும் இந்த பேறு பெற்றவர்களாக வாழ இந்த இறை வார்த்தையாகிய ஒளியை நம்ம கடைபிடிப்போம். ஆமென்.